இளம்பெண்ணின் வாயில் வெடிமருந்தை திணித்து வெடிக்க செய்து கொலை செய்த கள்ளக்காதலனை போலீசார் கைது செய்து விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். கர்நாடக மாநிலம் மைசூரு மாவட்டம் ஹன்சூர் தாலுகா கிரசனகில் கிராமத்தில் வசித்து வருபவர் ரட்சிதா. இவருக்கு 20 வயது ஆகுது. இவருக்கும் கேரளாவை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கும் சமீபத்துல திருமணம் நடைபெற்றிருக்கு. இதனிடையே திருமணத்திற்கு பின்னரும் ரட்சிதாவும் அவரது உறவுக்கார இளைஞரான சித்தராஜ் என்பவருக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கு. கணவன் வேலைக்கு சென்ற நிலையில இருவரும் அடிக்கடி தனிமையில சந்தித்து உல்லாசமாவும் இருந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில ரட்சிதாவும் அவரது கள்ளக்காதலனான சித்தராஜும் நேற்று முன்தினம் பிரிய கிராமத்தில் உள்ள ஒரு லாட்ஜுக்கு சென்றிருக்காங்க. லாட்ஜில வைத்து ரட்சிதாவுக்கும் சித்தராஜுக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு. ஆத்திரத்தில் சித்தராஜ் தான் மறைத்து கொண்டு வந்த வெடிமருந்தை ரட்சிதாவின் வாயில் அடித்து அதை வெடிக்க செய்திருக்காரு. இதனை எடுத்து ரட்சிதாவின் முகம் முழுவதும் வெடித்து சிதறி அவர் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் துடித்துடித்து பரிதாபமாக உயிரும் இழந்திருக்காரு. இதையடுத்து கள்ளக்காதலன் சித்தராஜ் அங்கிருந்து தப்பியோட முயற்சித்திருக்காரு. அறையில் வெடி சத்தம் கேட்டு லாட்ஜ் ஊழியர்கள் விரைந்து சென்று தப்பியோட முயற்சித்த சித்தராஜுவை பிடித்திருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து தகவலின் பேரில் விரைந்து சென்ற போலீசார் சித்தராஜுவை கைது செய்து சிறையிலும் அடைச்சிருக்காங்க. லாட்ஜ் அறையில் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த ரட்சிதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் இந்த கொலைக்கான காரணம் குறித்து தற்போது காவல்துறையினர் விசாரணையும் நடத்தி வராங்க. மேலும் இது போன்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.